எல்லோருக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேசட்டுங்களுக்கு இசையமைச்சிருக்கிறேன் நான் ஆர்டி மோகன். மாரி சாருடைய ஆல்பத்துக்கு ஃபுல் சாங்ஸ் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அருமையான வரிகள் அவர் கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி வரிகள் மியூசிக்கும் கூட அந்த டியூனும் உக்காரும். அதுதான் இதில் ஒரு பெஸ்ட்டு. என்னென்னா அவர் வரி கொடுக்கும் போதே டியூன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அவர் தானனா தானனி தானனா தானனி தானனா நானனி தானனா நானனின்னு சொல்லும் போது அவர் அழகாக வரிகள் அப்படியே போடுவார். அதுதாங்க அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சார் எப்படி சார்னா எல்லாம் தேவனுடைய சித்து தான்பா, தேவன் கொடுக்குற வரிகள் இதெல்லாம் இந்த நம்மக்கிட்டேருந்து வரல. என்கிட்ட வந்து உண்மைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி எழுதினேன். அதே மாதிரி முஸ்லீம் பாட்டு கூட அல்லாஹ்கிட்ட வேண்டிட்டு தான் பண்ணேன். அதே மாதிரி முருகர் பாட்டு, சிவன் பாட்டு, எல்லா பாட்டும் மொத்தம் 12 பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நல்ல மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ட்டு உங்கள் எல்லோரும் முன்னாடியே நாங்கள் கேட்டுக்கிறோம். சார் வந்து அருமையான ஒரு லிரிக்ஸ் ரைட்டர், நான் ஒரு சாதாரண ஒரு இசையமைப்பாளர். ஒரு 10 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறேன். இன்னும் படங்களுக்கு பண்ணணுன்ட்டு ஆவலோடு தான் முயற்சி பண்ணின்னுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அரவிந்த் சார் கூட நான் ட்ராவல் பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த சினிமாவில் ஒரு சாதிப்போன்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் வாழ்கிறோம். தேங்க்ஸ். சிவாய நமக. எல்லோருக்கும் எல்லா விலகும் கிடைக்கும். அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்கும் வேண்டிக்கங்க. வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். வேண்டிக்க போட்டோ இருக்குங்க சார். வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், மாரிமுத்தனை வாழ்த்திற்கு வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகளை சொல்லிக்கொண்டு, முதல்ல என்னை எழுத்து மேடையில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு கவிஞர் திரு முத்துலிங்கம் அவர்களுக்கும், அண்ணன் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் தொழிலதிபர் அவர்களுக்கும், இப்போ தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அட்லி அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் பழைய அவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் அரவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பஷீர் அவர்களுக்கும், மணிகண்டன் அவர்களுக்கும், கணேசன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி, அப்புறம் அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் இருக்குது. அதெல்லாம் வாசம் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா அந்த அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை சொல்லிவிட்டு நேரே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், மாரிமுத்து அண்ணன், கவிஞர் மாரிமுத்து அவர்கள், நான் வந்து மாரிமுத்து அண்ணன் தான் கூட அவரை கவிஞர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கவிஞர் ரூபம் எடுத்திருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக அண்ணனை தெரியும். சும்மா கதெல்லாம் விடாதியா, அவர் இப்போ தான் 2 வருஷமாக தான் கவிதை எழுதிட்டு இருக்கேன், நீ என்ன 25 வருஷமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நான் வந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்து முதல்ல லேண்டான இடம் வந்து கோயம்பேடு தான். கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள தான் லேண்ட் ஆனேன். அங்கே காய்கறி வியாபாரங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே எம்எம்டிஏக்குள்ளே அந்த ஏரியாவிலே வியாபாரங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் அப்போ எனக்கு அறிமுகமானவர்கள் தான் மாரிமுத்தனை மட்டுமல்ல, மாரிமுத்தனுடைய ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல பழக்கம். அவருடைய குழந்தைகள்லாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைகள், எல்லாம் வேகமாக ஓடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கேரட்டு தக்காளி எடுத்து கொடுப்பேன். அப்படி பழகிய அந்த காலகட்டத்திலேருந்தே மாரிமுத்தனை வந்து அது பழகிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவரை வந்து இவர் வந்தப்பா ரோட்டில் காய்கறி தானே பார்க்காரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலலாம் அவர் பார்க்க மாட்டார். அப்போவே என்கிட்ட அண்ணாச்சி எந்த ஊர், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்பார். அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே வளர்ந்து 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 காலப்போக்கில் நானும் ஒரு நடிகனாக மாறும்போதும், அப்புறம் அண்ணே அதே எம்எம்டியில் தான் திருமண அந்த பத்திரிகைகள் அந்த கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அதிலேருந்தே எங்களுடைய நட்புகள் தொடர்ந்து தொடர்ந்து கடைசியாக அண்ணன் திடீர்னு ஒரு நாள் வந்தார். அண்ணே நான் கவிதைகள்லாம் இப்போது நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறேன், நிறைய சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறேன், உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா,
நீங்கள் நடிக்கிற ஒரு பாடலுக்கு நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னாப்புல. அப்போ என்ன தலைவா இது எப்போ நடந்தது இந்த இது? நான் எப்போ பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடப் போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாது. டைரக்டர் இனிமே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி, ஆமாம் அந்த படத்தோட பேர் சொல்லுங்களேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமாம், அண்ணன் வந்து முதல் முறையாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதினது நான். அவருடைய பாடலை வந்து பாடி ஆடியிருக்கேன் இல்லையா, நடிச்சிருக்கேன். ஆமாம், அந்த பெருமையை எனக்கு கொடுத்தது நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். அப்போ இப்போ பாடல்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஒரு வாட்டி நல்லா உற்சாகமாக அவருக்கு ஒரு கைகளை தட்டி ஒரு வாழ்த்து சொல்லிடலாமே. ஏன்னா கவிஞர் ஆகிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியணும். இப்போ ஒரு கிறிஸ்தவ பாடல் எழுதணும் அப்படின்னா, அதில் வந்து பைபிளை படிக்கணும். பைபிள் படித்தா தான் அதிலிருந்து சில வரிகள் எடுத்து தான் நம்ம அது ஒரு கவிதையாக, ஒரு பாடலாக உருவாக்க முடியும். ஒரு இஸ்லாமிய பாடல்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் குரான்லாம் படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் குரான்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் நீங்கள் வாசிக்காத புக்கே இல்லை. ஆமாம், இது அது உண்மை இல்லையா? நீங்கள் படித்தது உண்மை இல்லையா? இல்லை உண்மை, படிக்கலைன்றது உண்மை. ரைட்டு, அண்ணன் ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன்னா அதான் மனைவியா துணைவியான்னு கேட்கும்போது இப்போ அண்ணன் அப்படி சோத்துக்குள்ள ஏதாவது போட்டுறதையா. ஆமாம், அதான் மனையில் இருக்கும்போது மனைவி, துணையாக இருக்கும்போது துணைவி அப்படின்னாப்புல. அங்கேயே அவருடைய கவிதை அந்த திறமைகள் வெளிப்படுது. ஆமாம் அண்ணன் உண்மையிலே இப்போ போன வாரம் தான் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணாச்சி அடுத்த வாரம் நம்ம இந்த அழகாக சொன்னாங்களே அது என்னது, காதலும் அல்ல, கவிதையும் அல்ல, காவியமும் அல்ல. ஆமாம், எல்லாமே உள்ளத்தை நடும் உண்மை தத்துவங்கள். அப்படி உண்மையிலே அது அந்த புக்கை படித்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கூட தான் நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய திறமை எனக்கு தெரியாது. சத்தியமாக உண்மைதான் சொல்கிறேன். நல்ல மனிதர்னு அவர் எனக்கு தெரியும். ஆனால் அவருக்குள் இவ்வளவு திறமைகள் ஒளிந்திருக்கிறதா அப்படிங்கிறது இந்த கவிதைகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா படிக்கும்போது தான் எனக்கு ஒரு அந்த கவிதை அப்படின்னோடனே எனக்கு ஒரு நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணும்போது ஒருத்தர் ஒரு கவிதை என்று சொன்னார். என்னங்க சினிமானா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு கவிதை சொல்கிறேன், இதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கவிதைனாலே என்னென்னு தெரியும். சிங்கிள் டீ குடிப்பதற்கே சில நிமிடங்கள் காத்திருக்கின்ற பொழுது சினிமாவில் சாதிப்பதற்கு சில வருடங்கள் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும் அப்படின்னார். அந்த கவிதை இன்னும் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல் இப்போ அண்ணனுடைய கவிதைகள்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா படிக்கும் பொழுது அதில் இதுதான் சிறந்தது அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. அனைத்து கவிதைகளுமே அது உண்மைதான், தத்துவம்தான். இதெல்லாம் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு முத்தான வரிகள் தான். அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பக்கத்தில் நிற்கிறாரு. அவருடைய இந்த புத்தகம் இன்று வெளியிடுற நாளில் நானும் இந்த மேடையில் இருக்கிறதுல எனக்கு பெருமை, நம்ம எல்லாருக்குமே பெருமை. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. அவ்வளவு அருமையான வரிகள் அதில் முத்தாக இருக்குது. இந்த வரிகளை படித்து ஆனந்தமடையுங்கள். ஆமாம், தொடர்ந்து அண்ணன் மாரிமுத்து அவர்களை வாழ்த்துங்கள். அவர் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வளரணும். ஆனால் இதுக்கப்புறம் அவர் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் இவ்வளோதான், நாங்கள்லாம் இந்த ஹைட்டில் தான் இருக்கோம். அந்த வளர்ச்சி சொன்னோமே என்ன. ஆமாம், நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அநேகமாக அடுத்த வருஷம் எவ்வளோ 18 முடிஞ்சு 19 பிறக்கா? சொல்ல மாட்டேன், 17. ஆமாம், அப்படியே அங்கே ஒரு ஆள் மாற்றி போடுறாரு. 17 ஏழத்துக்கு இந்த பக்கம் போட்டு ஒன்று அந்த பக்கமாக போடுறாப்புல. ஆமாம், அதனால் நாளுக்கு நாள் அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இளமையோடு போய்கிட்டு இருக்கார். அந்த இளமையின் ரகசியம் என்னங்கிறத கடைசியாக கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நாங்கள்லாம் சைடில் விரிஞ்சிக்கிட்டே போகிறோம். சரிண்ணே. ஆமாம், அதனால் அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு முறை அவருடைய அந்த கவிதைக்கு ஒரு அற்புதமான கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தி, ஆமாம், மென்மேலும் வளர்க, இறைவன் அருள் பெருக அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தெய்வ தமிழால் ஓரளவு தெரியப்பட்டவர். அவர் படத்தில் பாட்டு எழுதி அன்பு மகளே இந்த பக்கவா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் தப்பாக எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா பேசின அன்பு மகளே, உன்னை வாழ்த்துக்கிறேன். உண்மையில் ரொம்ப அருமையான ஒரு அரங்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு நன்றி கை தட்டினதுக்கு. பாசக்கொடி, நேசக்கொடி, சத்யா
வேறப்பா. பாசக்கொடி, நேசக்கொடி, போற்றும் கொடி, வெல்லும் கொடி, வெற்றி கொடி, வீரக்கொடி, இந்த ஊனாங்கொடி. அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். முத்துலிங்க அப்பா பக்கத்தில் உட்காந்தாங்க. நண்பர் பாட்டழகன் பக்கத்தில் உட்காந்தேன். என் தம்பி வைரமுனி பக்கத்தில் உட்காந்தாங்க. சொன்னேன், மிகச்சிறந்த பாடல் ஆசிரியரை விட சிறப்பாக எழுதியிருக்கிறார் 3 பாடல்களை. அதில் நான் உங்களை எங்கே பாராட்டுறேன்னா, இமான் அன்னைக்கு சொன்னாப்புல இந்த மும்மதங்களையும் கொண்டுட்டு வந்து எழுதுறீங்களே, தாத்தா வருவார். மும்மதங்களை கொண்டுட்டு வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்தி வேணும், ஒரு நல்ல மன நெறி வேணும், அறிவு வேணும். அல்லாஹ் பாடல் பிரமாதமா எழுதியிருக்கீங்க. என்னன்னா ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஏசப்பா பாடலையும் மிக சிறப்பாக பாடியிருக்கீங்க. ஒரு பொருளை மதங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், மனிதர்கள் பார்க்க முடியாது. அவனவன் தன் மதத்தை தான் பார்ப்பானை ஒழிய அதை மும்மதத்தையும் பார்க்கின்ற சம்மதத்தை சொன்னதால் உங்களை எம்மதமும் வாழ்த்தும். ஒரு கவிஞன் வாழை மரத்தை பார்க்குறான். வாழை மரத்தை பார்த்தா அவன் என்ன பார்க்குறான்? திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள் எழுதுறான். என்னது? திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள். இந்து மதம். திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள், தேவமகன் சிலுவைதான் வாழையின் தோற்றம். குரான் இஸ்லாம் பச்சைதான் வாழையின் தோற்றம். குலமென்றால் ஓர் குலம்தான் என்று சொல்லும் வாழை மரம். ஆகவேதான் அறிவாளால் அதை வெட்டுகின்றார், அடியோடு பிடுங்கி கட்டுகின்றார். ஒரு கவிஞர், அந்த கவிஞர் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க கவிஞர். விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். அப்படியே பிள்ளைக்கு வச்சுட்டீங்கண்ணே. விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். இதுதான் இவருடைய கவித்துவத்தின் நோக்கம். ஆனால் இந்த படைப்புகளை இசையமைப்பாளர் கொண்டாடப்பட இருக்கிறார் மோகன். நல்ல கை தட்டுங்க. எவ்வளவு பாருங்க, இந்த அரங்கமே ஒரு புகழ்பெற்ற அரங்கம். அருமையா இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் இந்த பாடல் வெற்றி அடைப்பது. நான் ஒரு சாமியார் மாதிரி, ஒரு கவிஞர், பேராசிரியர். என்ன சொன்னால் நடக்கும். ஒன்று சொன்னேன், அது நடந்துருச்சு. இப்போ அவர் மாதிரி இருக்குது, அப்படிதான் அது மாதிரி போகுதுன்னு அவருக்கு யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு. நான் இருந்தது வேற இடத்துல இருந்தேன். இல்லை, அது அப்படி என்ன சொன்னால் நடக்கும். அதாவது எம்ஜிஆர் வந்தால் இந்தியா எழுந்து நிற்கும். அந்த எம்ஜிஆரே எழுந்து நிற்கிறது என் தந்தை முத்துலிங்கம் வந்தால். எம்ஜிஆர் வந்தால் இந்தியாவை எழுந்திருக்கும். என் தந்தை முத்துலிங்கம் வந்தால் எம்ஜிஆரே எழுந்து நிற்பார். இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தில் சரித்திரத்தை கொண்டாந்து உட்காந்து இந்த ஒருத்தரே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அன்பு மகளே சொன்னிய, இன்னும் வெற்றியின் காட்சி, வீரத்தின் காட்சி, வெல்லும் காட்சி, எங்கே நின்றாலும் வெற்றி படைக்கும் காட்சி. அண்ணாச்சி வந்து ஆன் தி ஸ்பாட்டில் அடியக்கூடிய அபாரமான திறமை. பாச விழிகள், நேச விழிகள், இன்னும் போற்றுகிற, உலகமே போற்றுகிற அன்பு விழிகள், பண்பு விழிகள், அறிவு விழிகள், செறிவு விழிகள், ஆனந்தம் அடையக்கூடிய பல இயக்குனர்கள் வியந்து பார்க்கும் விழிகள், உலகமே போற்றும் விழிகள், அந்த ஊமை விழிகள். சொன்னீங்களே அண்ணாச்சி, லோகேஷ் கனகராஜ், எத்தனை ராஜ், அந்த ராஜ், இந்த ராஜ், காந்தராஜ், எல்லா ராஜுக்குமே பெரிய ராஜ் அந்த ராஜ், அரவிந்த் ராஜ். இன்னில நல்ல ஒரு அரங்குங்க. இசையமைப்பாளர் யாருங்க? எடிட்டர் யாரு? ரெண்டு மூணு பேர் இருக்காரா? சூரஜ் எல்லாம் அவங்களெல்லாம் கொண்டாடணும். அற்புதம் தலைவா. வீடியோ அதாவது என்ன உண்மையில வேற எங்கேயாவது வீடியோகிராஃபர்லாம் எங்க இருக்காங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? முழுக்க அதை வந்து ரசித்து இது நம்மளுடைய செயல் வந்து ஒரு இல்லை, ரொம்ப நேர்த்தியாக திரைப்படங்களில் உள்ள ஒரு படைப்பாக இருந்தது. அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, வெற்றி பிரமாண்ட வெற்றி தான்.
ஏன்னா எங்கள் அப்பா வந்திருக்காரு, அண்ணன் ஊமை வெளியில் அண்ணன் உட்காந்துருக்காங்க, அண்ணாச்சி தொழில் அதிபர் தொழிங்க தொழில் பார்த்தா அவர் கையை பார்த்தாவே 10,000 கோடி வச்சுருப்பார் போல பார்த்தியா. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன். சீனிவாசன் கிடையாது, கரன்சி வாசன். அதுவும் உண்மைதான். ஆமாம், அங்கிட்டு ஒருத்தர் அவங்க நீ எங்கே இருக்கேன் திருச்சி ஏர்போர்ட்னாரு, அங்கே ஒரு வீடுல நிறையா இருக்குது, ஒன்று வேணுமான்னாரு. என்னைய பார்த்து கேட்குற ஒரே கேட்குற. உண்மையில் நல்ல ரசிகர்கள், அருமையான கவித்துவம் உங்களிடம் இருக்கிறது. இதுக்கு நீங்கள் ஒரு ஆய்வு அரங்கம் மாதிரி நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளையும் பார்த்தா பாருங்க, நிறைய குறிப்பு வச்சுட்டேன். பள்ளிக்கூடம் நானும் கல்லூரி நந்தன கல்லூரி பேராசிரியர். மற்றவர்களை உயர்வாக பேசுங்கள், நீங்கள் உயர்வாக தானாகவே உயர்வீர்கள்ங்கிறார். என்ன பெரிய ரகசியம் தலைவா. மற்றவர்களை உயர்வாக பேசிட்டே ஒருத்தர் வச்சுக்கோங்க, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், போட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எவன் செல்ஃபோனில் ரெக்கார்டு வச்சுக்கானே தெரியல, மாட்டிக்கிறான். பாட்டுகளை துணிவியார் சிரிக்கிறாங்க. ஆமாம் தங்கச்சி உண்மை தானே. எவன் எங்கே வச்சுக்கோங்க, பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரெக்கார்டில் போயிட்டு இருக்குது. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் வைஸ் சான்சலர் இருந்தார், எது பேசினாலும் நேராக வாம்பார். ஒரு புனிதமான நேர்மையான முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி. நிறைய பேர் பேசுகிறான், என்னென்னதெல்லாம் பேசுகிறான் ரெக்கார்டு. இந்த பன்னிக்குட்டி டே உனக்கு ரெக்கார்டாக எங்கேயோ ஆகிட்டு இருக்குடா, எல்லாத்தையும் பேசுகிறான். அவனை போட்டலன்றாங்கடா, உன்னை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுறாங்க. தலைவா ஒவ்வொரு வரியுமே ரொம்ப, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே எங்கள் அண்ணன். அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் வெற்றியை படைக்கக்கூடிய வீரன் தான் அண்ணன் வெங்கட்டு பிஆர்ஓ. ஆமாம், சத்யா அண்ணனா பாராட்டி தான் இருக்கேன். ஒரு நாள் கூட போட்டோ அனுப்புறதில்லை, ஒரு போட்டோ அனுப்புறது கிடையாது. இந்த இந்திய வரலாற்றில் கிட்டத்தட்ட நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்டுடியோவில். இங்கே பாருங்கள், எழுதுறாரு பாருங்கள், குடல் நிறைய நீர் இருந்தாலும் குடம் நிறைய நீர் இருந்தாலும் கொடுக்க சிறு மனம் வேண்டும். கொடுக்க மாட்டாங்க, பயங்கர இருப்பான். ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில் மூடி கிடக்குதுமா. ஓடி உழைத்தவனுக்கு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு பைபிள்ல, வேர்வை சூரியன் மறைவதற்குள் கூலி கொடுத்து விடுங்க. அல்லாஹ் சொல்றார், வேர்வை வற்று முன் பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு. ஒரு கவிஞர் எழுதணும், பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு, நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம்தான் அந்த பாவி மகளின் உதடுனா. பணக்காரி தன் மனையாளி உடல் வெறும் பாலைவன முகடு, அது பண்ணை அடிமையாயிருந்து பட்ட பாடுகளின் சுவடுனா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவன். அண்ணனுடைய பாடல்கள்ல அண்ணாச்சி அண்ணன், சீனி அண்ணன், அப்பா முத்துலிங்க அப்பா சொல்றேன், கண்ணதாசனுடைய தத்துவங்கள் இங்கே நிறைய இருக்கு. எங்கே இவர் வென்றிருக்கிறார் என்றால், மனைவியை அழைத்து முதலிலே சிறப்பு செய்த அங்கேயே வென்று விட்டார். அங்கேயே வென்று நல்ல பலத்த கரவொலி இரவு இடைவிடாம கொடுங்க. ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். என்னங்க கண்ணதாசன் அப்படியே. ஆலம் ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்து மென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். அதாவது இந்த பண்பு பெரிய விஷயம். அதோட தாய், ஒரு அம்மா உட்கார வச்சிருக்கீங்க பாருங்களா, உலகத்திலே தாய் தான் தெய்வம். அந்த அம்மா உட்கார வச்சு அதை ரசித்து அழகுபடுத்தி உயர்ந்த பண்பாடுகளின் கூடமாக இருக்கின்றீர்கள். கண்ணதாசனுடைய தாக்கம் நிறைய இடத்துல இருக்கு, ஆனாலும் ஆக்கம் அழகாக இருக்கிறது. அந்த அந்த 2 பல்லவி, முதல் பல்லவி சொல்லுங்க. அந்த அந்தி மாலை சூரியன், அந்த வரியை பாடுங்க. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமேங்கிறார். உங்களுடைய படைப்பை பாராட்டி போற்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.
உங்களுக்கு இன்னொரு பேர் பாஸ்பரஸ் பாவழன் என்று நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அதை நேர்ல பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி. மேடையில் வீற்றிருக்கும் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கும், நண்பர் சொர்க்கோ அவர்களுக்கும், இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் மோகன் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் ஐயா அவர்களின் நண்பர்கள் திரு மணிகண்டன், திரு கணேசன், திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம், மேடையில் 2 பேரை அவர் ஏற்றி அமர வச்சது தான். கடைசியில் அமர்ந்திருக்க அவங்க 2 பேரையும், அதாவது என்றைக்குமே நான் வந்து பழையதை மறக்க மாட்டேன். நான் சென்னை வந்து இறங்கிய போது எனக்கு உதவி செஞ்சவங்க அவங்கன்னு சொல்லி கவிஞர் அவங்க 2 பேரையும் மேடையில் ஏற்றி அமர்த்தினது வந்து அவருடைய பண்பை காட்டுகிறது. நல்ல மாரிமுத்து என்றாலே வந்து நமக்கு முதல்ல ஞாபகத்து வருது அவரோட அந்த சிரித்த முகம்தான். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக சிரிக்கிறாரு, ஏன்னா கொஞ்சம் மேக்கப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து அவருக்கு பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் அதிகம் மாரிமுத்தண்ணனுக்கு. ரொம்ப அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்கள் உருவாகிற காலத்துலேருந்தே வந்து நான் அவரோட உடன் இருந்தேன். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஒரு சின்ன விஷயம் எது நடந்தாலும் சரி, அது ஒன்று இப்போ என்ன அது பார்க்கலாமா, அது என்னன்னு தெரியலையே, அந்த ஒரு வரி கொஞ்சம் இதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்றுலேருந்து இப்போ இந்த டிசைன்லேருந்து ஒரு போஸ்டர்லேருந்து ஒன்றுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி தான் இன்றைக்கு இந்த மாபெரும் வெற்றியாக இங்கே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, மாரிமுத்து என்றாலே மக்கள் கவிஞர் மாரிமுத்து என்று சொல்லும்போது நாம் இன்னொன்றையும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது மனிதநேயம் மிக்க மக்கள் கவிஞர் மாரிமுத்து. இவருக்கு ரொம்ப மனிதநேயம் ஜாஸ்தி. ஏன்னா யார் ஒருத்தருக்காக இருந்தாலும் யாருன்னு பார்க்காம உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர். அவர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது சொன்னார், நானே அப்படி தானே வந்தேன் அப்படின்னாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கவிஞர் அவர்களின் இன்னொரு சிறப்பு, அதாவது தொண்டரடி பொடியாழ்வார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எப்படின்னா தொண்டருக்கும் தொண்டர், தொண்டு செய்பவர்களுக்கு நான் தொண்டராக இருப்பேன் அப்படின்வார். அது மாதிரி இவர் தமிழ் இலக்கியத்தை மட்டும் நேசிப்பவர்கள் அல்ல, தமிழ் இலக்கியவாதிகளை மிகவும் நேசிப்பவர். தன்னுடைய இந்த புத்தகம் வெளியிடும்போது அது முத்துலிங்கம் ஐயா தலைமையில் தான் நடக்கணும், எனக்கு ஐயாவை பிடிக்கும், அவங்கள கூப்பிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்வேன்னு சொல்லி முத்துலிங்க ஐயாவை போய் நாங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைச்சோம். எதற்காக சொல்கிறேன்னா, தமிழ் கவிஞர்களையும் தமிழை நேசிப்பவர்களையும் இவர் வந்து தமிழுக்கு ஈக்குவலாக வந்து நேசிப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவர் நம்ம கவிஞர் மாரிமுத்து அவர்கள். ஒருத்தர் கவிஞனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. ஏன்னா என்ன, அவர் எப்போ பார்த்தாலும் உட்காந்து மோட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை வச்சு என்னமோ கிறுக்கிட்டு இருக்காரு, இப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு அமைந்த மனைவியார் இவருக்கு அமைந்த மனைவியார், அதாவது எங்கள் அண்ணி, அவங்க வந்து அற்புதமான ஒரு மங்கை. அதனால தான் மங்கையருக்கு அரசி. அவங்க பேரே அமைஞ்சிருக்கு பாருங்கள், மங்கையருக்கு அரசி அவர்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதியார் படத்தில் ஒரு காட்சி வரும். நான் அந்த காட்சியை ரொம்ப நேசித்து அந்த இயக்குனர் ஞானராஜசேகரன் ஐயா அவர்கள்ட்ட கூட சொன்னேன், எனக்கு அந்த படத்தில் அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. பாரதியார் உட்காந்துருப்பார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா கண்ணம்மா தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து என்ன அப்படின்வார். இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதற்கு அப்படின்வார். ஏன்னா அவர் பாட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த அம்மா டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, குறுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதற்கு அப்படின்வார். இல்லை, மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அழைத்து கொண்டு போகலாம், அதற்கு காசு வேணுமே அப்படிங்கும்போது அப்படியே யோசிப்பார். அப்போ தான் அவர் உணர்வார். ஏன்னா கவிஞனுடைய வாழ்க்கையின் நிலைமை இதுதான், சேர்ந்தே இருப்பது அவ்வளோதான், புலமையும் வறுமையும் தான், அது எப்போதும் வந்து சேர்ந்தே இருக்கிறது தான்.
அப்போ வந்து அந்த முடிச்சிட்டு அவர் அந்த பராசக்தியை பார்த்து கேட்பாரு, இது என்ன இது, இது என்ன, சாமிகிட்ட கேட்குறாரு அவர், இது என்ன இது, நான் என் தொழிலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் இப்படி எல்லாமா குறுக்கீடு. அதாவது கவிதை எழுதுவது அவ்வளவு உயர்ந்த தொழில். அவரை பொறுத்தவரை எமக்கு தொழில் கவிதை இமை பொழுதும் சோறாது இருத்தல்னாரு. அவருக்கு தொழிலே கவிதை தான். அதை எழுதும்போது வந்து காசு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா, காசு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்று அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த படத்திலே இன்னொரு காட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க சமைக்கிறதுக்கு அரிசி இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு போகலான்னு இங்கே வச்சுட்டு போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கறதுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பாத்திரமே காலியாக இருக்கும். எங்கே இங்கேருந்து அரிசின்னு பார்த்தா தூக்கி போட்டிருப்பாரு, அங்கே குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்கும், ஏங்க நானே வீட்டில் அரிசி இல்லை பொங்கி போடலான்னு வாங்கிட்டு வந்து வச்சா அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்களே. அப்படிங்கும்போது, இதை பொங்கி சாப்பிட்ருந்தா நீனும் நானும் மட்டும்தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ பாரு எத்தனை ஜீவன் அதை சாப்பிட்டு வாழுதுன்னு. ஏன்னா கவிஞனோட வாழ்கிறது கஷ்டம். முத்துலிங்க ஐயா இதை ஏற்றுக்கணும். கவிஞனுக்கு கூட இருந்து வாழ்கிறது அப்படி ஒரு கடினமான இது. அதிலும் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு துணையாக இருந்த அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்து ஐயாவுக்கும் அவர் வந்து தன்னுடைய பழைய கதையை ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கூறினார், எப்படின்னு உங்களுக்கு தமிழ் மேலே ஆசை வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொல்லும் போது அவர் சொன்னார், எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்சி. அவர் வாழ்க்கையில் வந்து மாம்பழங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கு. மாம்பழம், அதாவது அவர் பெரிய கவிஞர் தான், அந்த லாவுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. மாம்பழம் மாம்பழம் என்னன்னா, இவர் ஊர்லேருந்து சென்னைக்கு வரணும், நம்ம சினிமாவில் வரணும், பாட்டு எழுதணுன்ற முடிவு பண்ணிட்டார். ஊர்லேருந்து கிளம்பியிருக்காரு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும், சென்னைக்கு போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இவருக்கும் ஒன்றும் தெரில, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டாரு. ஏன்னா அண்ணன் நீங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டாரு. எங்கே போகிறதுன்னு தெரில, மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுக்கணும், எங்கே போகிறதுன்னு தெரில. முன்னாடி உட்காந்துருக்க 2 பேர் பார்த்தா மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்க, மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட்டுன்னு. இவர் மனசில் என்ன ஓடி இருக்கு, ஓஹோ சென்னையில் பெரிய மாந்தோப்பு இருக்குது போல இருக்குது, அங்கே பெரிய மாம்பழம், நமக்கு வேலை கிடச்சிடுச்சே, நமக்கு தான் தெரியுமே, இங்கேயே நம்ம தோப்பு தோறவெல்லாம் பார்த்துருக்கோமே, சென்னையில் போய் மாந்தோப்பை நம்ம பார்த்துக்கலான்ற முடிவோட மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டார் அவரும். வண்டி வந்து நிற்கிது, மாம்பழம் இறங்குங்க தம்பி, நீ என்னப்பா மாம்பழம் தான் டிக்கெட் எடுத்த இறங்குன்றாரு. இறங்கி பார்த்தா அங்கே மாந்தோப்பே காணும். என்னடா அது மாந்தோப்புன்னு மாம்பழம்னு சொல்லி டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. அதான் அங்கே லாவுக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. வந்துடுச்சு பாருங்க மாம்பழம். போய் இறங்கி பார்த்துட்டு அப்பயும் பாருங்க அவருடைய ஆசையை பாருங்க. சரி கொஞ்சம் தள்ளி போனால் இருக்கும் போல இருக்குது, பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தோப்பு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்ட்டு ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். எங்கே பார்த்தாலும் கடைகண்ணியாக தான் இருக்குது, மாம்பழம் தோப்பையே காணும், மாந்தோப்பையே காணும். என்ன பண்ணுறேன்னு தெரியல, இருக்கிறதுக்கு ஒரு டீ குடிப்போன்னு உட்காந்த இடத்துல தான் அவருக்கு வாழ்க்கை வந்து ஆரம்பமாகுது. தம்பி நீ என்ன பண்ணுற, பலருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருப்போம், தம்பி நீ என்ன பண்ணுற, அங்கே தான் நம்ம வாழ்க்கை துவங்குது அப்படிங்கிறது. அது மாதிரி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அதிர்ஷ்ட தேவதை மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக. ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து மிகவும் நல்லபடியாக அமைஞ்சது. அவரே சொன்னார், வெற்றிங்கிறது வந்து எனக்கு ஈஸியாகவே உடனே கிடச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு அவருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு அந்த மாம்பழம், அதாவது சிவனுடைய வாழ்க்கையில் மாம்பழம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினது, உங்கள் வாழ்க்கையில் மாம்பழம் ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து வழங்கி இருக்குது. ஊனாங்குடி இது கவிதையும் அல்ல, காதலும் அல்ல, காவியமும் அல்ல. அதான் நான் கேட்டேன், அப்போ என்னதாங்க எழுதியிருக்கீங்க நீங்கள், காதலும் இல்லைன்றீங்க, கவிதை இல்லைன்றீங்க, காவியம் இல்லை, உள்ளத்தை நெருடும் உண்மை தத்துவங்கள்னாரு. அதாவது தத்துவங்கள் அப்படிங்கும்போது வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் தான் பாடம் என்பார்கள். அது நம்மளே வந்து ஜென்ரலாக வந்து கேட்போம்,
அது இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்களா, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போது, அந்த கோர்ஸ் படித்தவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இதில் இது அவ்வளோ இதாக இல்லை, நீங்கள் அதை எடுத்து படிங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் செயல்பட்டவர்கள், வாழ்ந்தவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற பாடம் தான் நமக்கு. அதே மாதிரி தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்க்கையில் போராடி போராடி கடைசியாக ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம்ல, 2 வரியில் நம்ம வாழ்க்கையை சொல்லுவோம்ல, அதுதான் தத்துவம். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் போராடி போராடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. உண்மை தத்துவங்களை தொகுத்து ஒரு அற்புதமான புத்தகம். நம்ம சொர்க்கோ அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு வரிகளையும் பாராட்ட வேண்டிய வரிகளாக எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு வந்து இந்த ஊனாங்குடி. அதுக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க, ஊனாங்குடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியல. ஃபஸ்ட்டு ஊனாங்குடினா என்னென்ன கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பெருசாக தெரியல என்ன அப்படின்னு. இப்போ தான் உடனே இருக்குதே, டக்கு டக்கு டக்குன்னு தட்டுனா காட்டிடுது. ஊனாங்கொடிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வேலியில் படரக்கூடிய ஒரு கொடி. அதனுடைய மிகப்பெரிய சக்திங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய உறுதித்தன்மை. ஒரு கயரை விட உறுதியானது. சின்ன வயசில் வந்து பசங்க வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுறதுக்கு பயன்படுத்துறது வந்து ஊனாங்கொடி. விறகை கட்டி தலையில் சுமந்துட்டு போகிறதுக்கு லேடிஸ் பயன்படுத்துறது வந்து ஊனாங்கொடி. மலையில் பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு மேலே தூக்கி போட்டு விளையாட்டில் பயன்படுத்துறது வந்து ஊனாங்குடி. இப்படி ஒரு சிறப்பான ஊனாங்குடி. அதனுடைய தன்மை வந்து உறுதித்தன்மை, அந்த பலம். இவர் அந்த புத்தகத்துக்கு ஏன் அந்த டைட்டிலை வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்க தத்துவங்கள் அத்தனையும் ஊனாங்குடி மாதிரியே உறுதித்தன்மை வாய்ந்தவை, உறுதியான தத்துவங்கள். ஒன்றையும் அதான் நான் சொன்னேன், ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சி சக்கையை ஃபுல்லாக தூக்கி போட்டுட்டு அந்த சாரை மட்டும் நமக்கு குடிக்க கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லா அனுபவத்தையும் வடித்து எடுத்து அதனுடைய அந்த ஜிஸ்ட்டு கடைசி அந்த துளி அதை ஒண்டி நமக்கு கொடுத்துருக்காரு. அதற்காகவே கவிஞருக்கு வந்து பாராட்டினேன். ஏன்னா போராடாமல் நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த ஊனாங்குடியை கொடுத்துருக்காரு. இந்த படைப்பில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் நம்ம பார்த்தோமா, ஒரு 4 பாடல்களும் எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அற்புதமான பாடல்கள். நம்ம மோகன் சார் அவர்களுக்கும் நல்ல இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நன்றியை சொல்லணும். கவிஞர் இருக்கிற இடத்துலையே அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா அவர் அப்படி எல்லார்ட்டையும் நல்ல பழகக்கூடியவர், நல்ல இனிய நண்பர். அவருடைய இந்த ஊனாங்குடி புத்தகம் இது அவருடைய முதல் புத்தகம். இது மேன்மேலும் இந்த உங்களுடைய இந்த எழுதுவது என்பது தொடர வேண்டும். நான் அதுக்காக தான் அம்மாவுக்கு இங்கேயே அடி போட்டுட்டேன், பாரதியார்லாம் சொல்லி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை போடும்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா, சாதாரணமாக எல்லா புத்தகங்களும் இந்த புத்தகத்தை போடுறதுக்கு அவ்வளோ நேரம் யோசித்தார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு நான் மறுபடியும் சொல்கிறது. ஒன்றுலேயும் அவர் பண்ணுற அந்த கவனம்தான். புத்தகத்தை எல்லோரும் நார்மலாக இப்படி தான் புத்தகம் போடுவோம். ஆனால் சொன்னார்ல, இது வித்தியாசமாக இப்படி போடணும் புத்தகத்தை அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஏன் வள்ளுவர் மட்டும்தான் சிலையில் இப்படி எழுதுகிற மாதிரி உட்காந்துருக்காரு இப்படி விரித்து வச்சு அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிலை வைக்கும்போது வள்ளுவர் பாணியில் வைக்கணுன்ற ஐடியா போட்டிருக்காரு போல இருக்கு. அந்த மாதிரி புத்தகத்தையே ஒரு புது வடிவிலே அமைத்து 10 புத்தகத்தில் இருக்கும்போது என்னுடைய புத்தகம் வைக்கிறது வந்து வித்தியாசமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை வந்து அந்த சின்ன விஷயத்தில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி, எத்தனை தடவை அந்த புத்தகத்துக்கு அவர் பிரிண்ட் பண்ணும்போது காப்பி ப்ரூஃப் பார்த்துருப்பாருன்றீங்க. முன்னாடி இருக்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் முன்னாடி இருக்கிற அந்த பேப்பர் கூட அதே கலரில் தான் வரணும், பச்சை கலரில் தான் வரணும்னு. உண்மையிலேயே இவருக்கு வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்து நூலாயிருப்பாங்க. மோகனனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல, நூடுல்ஸ் ஆக்கிட்டார சிவா சார் இருக்காரு வந்து நூடுல்ஸ் அதான் டிசைன் பண்ண சிவா சாருக்கு நல்லா தெரியும். ஒரு தடவைக்கும் ஒன்று இல்லைன்னா இது சரியில்லைன்னா இது சரியில்லை. அது வேலை வாங்குறதுலேயும் வந்து மிகப்பெரிய சாமர்த்தியசாலி வந்து நம்ம மருமத்தையா. வேலை வாங்குறதே தெரியாது. ஆனால் நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு போயிடலாமான்னு அந்த சாங்கு மிக்சிங்னா நீங்கள் சும்மா ஒரு தடவை வந்து கேட்டுருங்கன்னு. அந்த சும்மா ஒரு தடவை கேட்குறதுங்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் ஆரம்பித்தோன்னா மத்தியானம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்பார். தெளிவாக வேலை வாங்குவார். அற்புதமான முதலாளி, நல்ல நண்பர். அவருடைய இந்த படைப்பு வந்து சிறப்பான படைப்பு. எல்லாருமே வாங்கி இந்த புத்தகத்தை படிங்க. அவருடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். அவர் ஆசைப்படி
திரைப்படத்துறையில் திரைப்படங்களுக்கு அவர் பாடல் எழுதணும். இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதாவது நான் போன படம் பண்ணும்போது அதில் மாரிமுத்தையா வந்து நடித்தார். தேவரையாவை பற்றி ஒரு படம் பண்ணியிருந்தோம், தேவரையாவோட வாழ்க்கை வரலாற்று படம். அதில் ஒரு காட்சியில் வந்து கவிஞர் நடிக்கணும், அதில் பாடுற மாதிரி இருந்தது. ஒரு 4 வரி, நானே டென்ஷனில், ஏகப்பட்ட டென்ஷனில் ஷூட்டிங்கில் இருக்கேன், இல்லாட்டா நான் தான் எழுதியிருப்பேன் அதை. அப்போ வந்து சொன்னார், நானே எழுதிடுறேன்னு. முதல் முறை கவிஞர்னு தெரியும், ஆனால் முதல் தடவை அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடு தான் வந்து கொடுத்தேன். என்ன மாதிரினா வேணும் தெரியாது, எனக்கு வந்து பட்டினப்பாலை மாதிரி வேணும் அப்படின்னு, சும்மா அவரை மிரட்டுறதுக்காக. பட்டினப்பாலை அப்படின்னா, பட்டினப்பாலையில் முதல்ல வர்றது என்ன வரும்னா, வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு எகின். அதாவது எப்போவுமே மாறாத அந்த துருவ நட்சத்திரமே மாறி இடம் மாறினாலும் அப்படின்ற மாதிரி வயங்கு வெண்மீன் திசை. இவர் உடனே எழுதிட்டு வந்தார். எங்கே போய் படித்தாருன்னு தெரியல, பட்டினப்பாளையம் ஏற்கனவே படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு வந்தார், ஐம்பெரும் சக்திகள் அசையாது நின்றாலும், அப்படியே கொண்டு வந்தார். அது காற்று, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, ஐம்பெரும் சக்திகள் அசையாது நின்றாலும் வான்மலை பொய்த்தே மண் வறண்டு போனாலும்னு எழுதியிருந்தார். வானமே பொழியாமல் நின்று மண்ணே வறண்டு போனாலும் தேவர் எனும் பெரும் தெய்வம் எங்கள் குலம் காக்கும் என்னாலும்னு எழுதியிருந்தார். அற்புதமாக அந்த 4 வரியில் வந்து அவர் பட்டினப்பாளையை கொண்டுட்டு வந்திருந்தார். அதனால் மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட கவிஞருங்கிறதுக்கு ஒரே ஒரு இதை சொல்லணுன்னா, காஞ்சி பொட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும். அதாவது ஒரு தமிழ் பெண்ணை இதற்கு மேல் நம்ம வந்து பாராட்டவே முடியாது. பூம்புகாரின் நாயகமியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். பெண்கள் வாழ்கிறதுல தான் கணவனுக்கு பெருமை. அற்புதமான பாடல்கள், நிறைய பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அந்த ஒரு பாட்டை சொன்னேன். ஐயா அவர்கள் வந்து இப்போ நம்ம இந்த விழாவுக்கு தலைமையேற்று இவருடைய முதல் புத்தகத்தை வெளியிடுறது வந்து வெகு சிறப்பு. நம்ம வெங்கட், பிஆர்ஓ வெங்கட் அவர்கள், அவரும் கவிஞர்கிட்ட எவ்வளோ வேலை வாங்கினாரு, எத்தனை நாள் சாப்பிடாம அலைஞ்சாருங்கிறது எனக்கு தெரியும். அற்புதமாக வந்து வேலை வாங்கிட்டேன். என்ன இந்த எல்லாரையும் இந்த மோகன் சொல்லுங்கள் உங்களை எப்படி வேலை வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி இவருடைய வெற்றி நிச்சயமாக இவர் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி தமிழ் உலகிலே உங்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் நிரப்பிக்கொள்வீர்கள், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வருவீர்கள் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, உங்கள் ஆசைப்படி அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் திரைத்துறையில் எழுதின பாடல்கள் இங்கே பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதனால போட்டோம். சரி, அண்ணன் போட்டோம். வாங்க அண்ணன் போட்டோம். உங்களுடைய கருத்துமிக்க பேச்சுக்கு மிக்க நன்றி ஐயா. ஒரு ஊனாங்குடி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையிலே வீற்றிருக்கும் மாபெரும் கலைஞர்னு சொல்லலாம் கவிஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக இங்கே சிறப்பாக பேசி சென்ற இருவர்கள், அவர் ஃபஸ்ட் வந்தது அரவிந்தராஜன் ஃபஸ்ட் அருமையாக பேசினார். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் யார்
அடுத்த சொற்பம் கவிஞரா கருணாநிதி அவர் 2 பேருமே அருமையாக பேசுனாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாரி தான் இந்த படம் தானே, இந்த படம் புது வேதம் தேசிய தலைவர் தேசிய தலைவருக்கு முன்னாடி ஊமை வெடிகள். ஓ ஊமை வெடிகள்ன்ற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஓப்பனிங் சாங்கெல்லாம் பார்த்துருப்போங்க. இன்றைக்கி 1000 படங்கள் வந்திருந்தாலும் அந்த படம் பார்க்கக்கூடிய இன்றைக்கும் கண்ணுக்கு முன்னாடியே தோணும். ஊமை வெடிகள்ன்றாலே வந்து டைரக்டர் அப்படியே ஆடமே கண்ணுக்கு முன்னாடி வந்துடுவார். அன்னைக்கு பேசக்கூடிய படங்களில் சிறப்பான ஒரு படம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கதைக்கு வந்துடுவோம். மாரிமுத்தண்ணன் அண்ணனா? ஆமாம், எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நீங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் கவிஞர் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்டா கவிஞர் இருக்கிற இடத்துல என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் போனால் இவரை தெரியாத ஆள் எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல போனாருன்னா இவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்த்து நடுவில் உட்காந்து எதாவது கடலை சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது அவங்களுக்கு கடலை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்தமாரி நம்மளுடைய கவிஞர் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஆள். நானும் அந்தமாரி தான் உங்களை பழகிட்டு இருக்கோம். கவிஞர் கூட கவிஞர் இவ்வளோ அந்த ஒரு 3 இதை பார்த்தேன். 3 சாங்குமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அவர் நம்ம கூட உட்காந்து சும்மா கடலையும் பட்டாணியும் சாப்பிட்டுட்டு இருந்தவர், என்னடா இன்றைக்கி பார்த்தா நான் உண்மையிலேயே எங்கள் பாப்பா அதெல்லாம் அனுப்பிச்சி விடுவார். சும்மா லைட்டாக பார்த்துட்டு அப்படி விடுவேன். இன்றைக்கி தான் முழுமையாக பார்த்தேன். நம்மகிட்ட இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சே. எங்கெங்கேயுமோ சில விஷயத்துக்கெலாம் தேடிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு. 3 அதாவது எம்மதமும் சம்மதன்ற மாரி பெரிய விஷயங்க. அது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஒரு கவிஞரில் வந்து இந்த அளவுக்கு வந்து முழுமையாக ஒவ்வொரு இதையும் பற்றி அண்ணா அருமையாக பேசினாங்க. இதுக்கு முன்னாடி பேசின முன்னவர் அருமையாக பேசினார். அந்த இது எல்லாத்தையுமே நானும் சிறப்பாக சொல்ல போகிறதில்ல, அதே விஷயங்கள் தான். இப்படி எழுதி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாருன்னா எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஊனாங்குடி புக்கு எதில் பார்த்தாலும் நான் ஒவ்வொரு விஷயங்களும் சரி, சும்மா திறந்து பார்த்தாலே சரி, வாழ்க்கை உனக்கு கிடைத்தது அனைத்தையும் இறைவன் கொடுத்தது என்பதை மறந்து விடாதேன்ற உண்மை தான். இன்றைக்கி சாதாரணமாக இருப்போம், போயிட்டுருப்போம், சைக்கிளில் போயிட்டுருப்போம். நாளைக்கு பார்த்தோன்னா அவன் காரில் போயிட்டுருப்பான். மனிதனுடைய வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் மாறுன்றது நம்மளுக்கே தெரியாது. உண்மையான விஷயங்கள் சும்மா திறந்து பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் இதில் வந்து உண்மையான விஷயத்தை மட்டும்தான் எழுதுகிறார். ஏன்ட்டா அவர் உண்மையை தவிர எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லைங்க. எப்போதுமே அவர் உண்மையை தான் பேசுவார். எங்கள்கிட்டயே சரி சார், இது நான் இங்கே உங்களுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லலை. எனக்கே சம்டைம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தேனா சார் எனக்கு கொஞ்சம் இதாக சார் வாங்க சார்னா வந்து உட்காருவோம். யாரை பற்றியும் புறம் பேசுகிறது கிடையாது. ஒன்றா மகாபாரதத்தை பற்றி சொல்லுவார், இல்லைன்னா ஏதாவது இருக்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி சொல்லுவார், பேசுவார். அது இப்படி இருக்குது, இது இப்படின்னு தான் பேசுவார் ஒழிய அடுத்தவர்களை பற்றி எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக அவர் கூட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். குறைய அடுத்தவங்களை பற்றி சொல்கிற இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அவன் இப்படி இவன் இப்படின்ற மாரி ஒரு இது கிடையாது. இவர் கூட இருந்தால் உண்மையிலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன்றாங்க இல்லையா, அந்த குட் வைப்ரேஷன் எங்கிருந்தா இந்த கவிஞன்கிட்ட இருக்குது. அது நான் திரையிலையும் கூட பார்த்தேன். உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டைமண்ட் யாருன்னா நம்ம மாரிமுத்து அண்ணன் கவிஞரை தான் சொல்லணும். நான் பார்த்த இது என்னோட இதில் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இந்த புக்கு ஊனாங்குடி உண்மையிலேயே வந்து எல்லோரும் வாங்கி படிக்கணும். இந்த ஊனாங்குடி புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வியாபாரமாக நான் ஒரு 50 புக்கு வாங்குகிறேன். ஓகேங்களா? என்னோடய இதாகட்டுன்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் கடை அந்த இது கொடுப்பான். ஆக்சுவலி இவரை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப்டன் தான் சொல்லுவாங்க எங்கள் எம்எம்டியில். சின்ன கேப்டனாக தான் இவரை தெரியும். அந்த அளவுக்கு இது மாரிமுத்து சாருக்கு, கவிஞர் மாரிமுத்துக்கு இந்த பொன்னாடியாகவே அணிகிறேன். என் கலருக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு. ஆமாம், இது போட்டால் தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஆமாம், இல்லை தலைவா, நன்றி. முன்னாடி வந்துடுறேன். உங்கள் அனைவரும் சார்பாகவும் போடுறேன். இந்த ஊனாங்குடி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த கவிஞர் அவர்களுக்கும், கவிஞர்களுக்கு உதவியாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஊனாங்குடி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற பெருமக்களே, எனக்கு முன்பு சிறப்பான முறையிலே இதை பேசி அமர்ந்திருக்கின்ற ஊமை விழிகள் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களே, தொழிலதிபர் அவர் பேர் சீனிவாசன் கணேசன்
தொழிலதிபர் சீனிவாசன் அவர்களே, கணேசன், இமான் அண்ணாச்சி அவர்களே, அது மறந்து மோகன், ஆர்டி மோகன், அவர்களே, பேராசிரியர் கருணாநிதி என்ற சொர்க்கு அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எழுதிய பாடலும் அதற்கு அமைக்கப்பட்ட இசையும் மிகச் சிறப்பாக இருந்தது. மாரிமுத்து அவர்கள் மிக மிக நன்றியுள்ள மனிதர். அந்த நன்றியை காட்டக்கூடிய வகையிலே தான் தனக்கு சோறு போட்டு ஆதரித்த அது பேர் தேவி ஐயா ஐயா தேவி வேலாயுதம். அவங்க தேவி வேலாயுதம். இவர் வந்து தொழில் கற்றுக் கொடுத்தவர் சத்யநாராயணன். சத்யநாராயணன் அவர் கூப்பிட்டு பாராட்டினார்ல. இந்த நன்றி உணர்வு தான் வேணும். அந்த நன்றி உணர்வு இன்றைக்கு அரசியல்லையும் இல்லை, இலக்கியத்திலையும் இல்லை. எம்ஜிஆருக்கு நன்றி உள்ளவர்களையும் உண்மை உள்ளவர்களையும் தான் அவருக்கு பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் பொறுப்பெல்லாம் கொடுத்தார். இங்கே கருணாநிதியை பற்றி சொல்லணும். அவர் பேராசிரியர் மட்டும் இல்லை, ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு பட்டப்படிப்பு படிக்க வைத்து தன்னுடைய மேற்பார்வையிலே அவரை பிஹெச்டி பட்டம் வாங்கிய ஒரு பட்டதாரியாக ஆக்கியவர். இந்தியாவிலே ஒரு ஆட்டோ டிரைவரை பிஹெச்டி பட்டம் பெற்ற பட்டதாரியாக மாற்றிய ஒரே பேராசிரியர் நமது இரா கருணாநிதி தான். சொர்க்கோ. இங்கே எல்லோரும் சொன்னாங்க, சினிமாவிலும் அரசியலிலும் என்னை சேர்ந்தார் போர் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான். அவர் படத்திற்கு எழுதுவதற்கு முன்பே வேறு சில நடிகர்கள் படங்களில் எழுதியிருக்கிறேன் என்றாலும் அவர் பாடுகின்ற பாட்டுக்கு முதல் வரி எழுதிய பிறகுதான் என் முகவரியே பலருக்கு தெரிந்தது. எடுத்துக்காட்டுக்கு எதையும் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், இன்று போல் என்று வாழ்க என்ற ஒரு படம். அதில் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அப்படின்லாம் கைன்னு தான் வரும். நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். இன்றைக்கி வேறொரு கைக்கு அது பிரச்சார பாட்டு ஆகிப்போச்சு. ஆனால் நான் சொல்கிறதில் இருந்தாலும் 1977 ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் நடந்த அந்த பொதுத் தேர்தலுக்கு இந்த 2 பாட்டையும் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். இப்போது இருப்பது போல் சிடி, கேசட்டு, இன்னொன்று சொல்லுவாங்க பென்ட்ரைவ், அதெல்லாம் இல்லாத காலம். எந்த பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கிருந்து இசைத்தட்டாக இங்கே வெளிவந்த ஒருபாடு தான் வானொலியில் ஒலிபரப்புவார்கள், பொதுக்கூட்ட மேடையில் ஒலிபரப்பப்படும். அதற்கான வசதி இங்கே இல்லை. அதனால் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவர சொல்லி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிக்கை இந்த 2 பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு, இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. அது டைரக்டர் கே சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்தால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள், மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பொதுமக்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதெல்லாம் சேர்த்து அவர் ஆட்சிக்கு வந்ததை தவிர இது மாதிரி பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. ஏன் சிவாஜி படத்தில் நல்ல பாட்டுலாம் இல்லையா? அவர் படத்துக்கு நானே ஒரு 8-9 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு தொகுதியை கூட ஆராடி ஜெயிக்க முடியலையே. சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி வருவது என்பது வேறு. இன்றைக்கு அவர் ஜெயித்து வந்திருக்கிறார்னா விஜய் அது அதிர்ஷ்டம்னு தான் சொல்லலாம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியலை. யாருமே எதிர்பார்க்காத வச்சு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். இங்கே அதெல்லாம் போனால் அரசியல் போயிடணும். அது வந்தோம். இந்த அழைப்பிதழ் பார்த்தேன். இந்த அழைப்பிதழ் போட்டிருக்காங்க. இல்லை, இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் அது பிஆர்ஓ வெங்கட் தான். அது நான் பாராட்டணும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் அழைப்பு போட்டிருக்கல ஊனாங்குடின்னு போட்டிருக்கீங்க. இது யார் எழுதணும்னு போட வேண்டாமா? சஸ்பென்ஸாக இருக்குன்னு தான் போடுறேன். நீங்கள் தான் வேண்டாம் முடியல. சரி, பாசமாக கூப்பிடுறோம், மறக்காமல் வாங்கன்னு போட்டிருக்காங்க. பாசமாக கூப்பிடுறோங்கிறத தான் கலக்கையில் கூப்பிடுறோம்னு சொல்கிறோம். வல்லின ரா தான் போடணும்.
ஏன் இடையில நான் போட்டிருக்கேன் தப்பா? போட்டதுனால தான் இப்போ பேசும் பொருள் ஆயிருக்குது. இல்லைன்னா ஓ இப்படி நாங்கள் பேசுகிறவங்க போட்டுக்கலாம். ஆ சரி, நேரம் ஆகி கூட இருக்குது. மனிதன், அதாவது ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு நடைபெறுவது தாலாட்டு, இறந்த பிறகு அவனுக்கு நடைபெறுவது நீராட்டு. இந்த தாலாட்டு நீராட்டு இரண்டுக்கு இடையிலே மனிதனுக்கு நடைபெறுவது தான் இதை போன்ற பாராட்டு. அந்த பாராட்டை இன்றைக்கு ஊனாங்குடி நூலை எழுதிய மாரிமுத்து அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். உணவின் சத்துக்கள் நம் இரத்தத்தில் தான் கலக்கும். இதை போன்ற புத்தகத்தின் சத்துக்கள் தான் நம் சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கும். அப்படி சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கக்கூடிய கருத்து சத்துக்களை முத்துக்களாகவும் வித்துக்களாகவும் இந்த புத்தகத்தில் அவர் விதைத்து சென்றிருக்கிறார். எல்லாமே சிறப்புக்குரியவை. ரெண்டு வரியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதாவது செதுக்கும்போது வலிதாங்கும் பாறைதான் சிலையான பின்பு வணங்கப்படுகிறது. செதுக்கும்போது வலி தாங்கும் பாறைதான் சிலையான பின்பு வணங்கப்படுகிறது. யோசிக்காமல் எதையும் செய்ய வேண்டாம். யோசித்து யோசித்து காலத்தை கடத்தவும் வேண்டாம். உன்னுடைய வலிமையை அறிந்து இறைவன் உன் மீது பாரத்தை சுமத்துவதில்லை. உன்னுடைய வலிமையை அறிந்து இறைவன் உன் மீது பாரத்தை சுமத்துவதில்லை. உன்னை வலிமைப்படுத்தவே பாரத்தை வைக்கிறான். உணர்ந்தால் உண்மை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கா. வாழ்க்கை வாழ்வதற்கு வீழ்வதற்கு அல்ல, முயற்சி செய்கிறார். சில பேர் சலித்து கொள்வார்கள். வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இருப்பதை விட இறந்து போகலாமல் நினைக்கிறேன், இறந்து போவதை மேல் என்று நினைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் பார்த்து வாழ்க்கை என்ற சொல்லி அழைத்து பல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறது. வாலி சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, வாழ்க்கை சில பேர் சலித்து கொள்வார்கள் என்ன வாழ்க்கை என்று. அப்படிப்பட்டவர்களையெல்லாம் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்து அழைக்கிறது. முதல் எழுத்துன்னா வா வா, அடுத்த எழுத்து இழ், வாழ். வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை, நீ சலித்து கொள்வதற்கு அல்ல. சரி, வாழ்கின்றோம். வாழ வேண்டுமென்றால் பொருள் வேண்டுமே. பொருள் இல்லாமல் எப்படி வாழ்வது? ஆமாம், பொருள் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? உன் கையை கொண்டு உழைத்து பொருள் தேடு. உன் கை அடுத்தவன் உழைப்பில் இல்லை, உன் கையை கொண்டு உழைத்து பொருள் தேடு. அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற எழுத்து தான் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள கடைசி எழுத்து கை. உன் கையை கொண்டு உழை. சரி, கையை கொண்டு உழைத்தால் பொருள் ஈட்டலாம், பணக்காரன் என்று பெயர் பெறலாம், நல்லவன் நாணயமானவன் என்று பாராட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். ஒருவனுக்கு அதை செய்யணும்னு சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற எழுத்து தான் வாழ்க்கை என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும். வாழ்க்கையில் வாவன்னா இல்லை எடுத்துகிட்டு பாருங்கள், இக்கு கை வாக்கை. அப்படி கொடுத்த வாக்கை நிறைவேற்றினால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதைத்தான் வாழ்க்கை என்ற சொல்லில் முதல் எழுத்து கடைசி எழுத்தும் காட்டுகிறது. முதல் எழுத்துன்னா வா, கடைசி எழுத்து கை, சேர்த்தால் வாகை. வாகைனா வெற்றி. வெற்றி பெறுவதற்கான வழியை வாழ்க்கை என்ற சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பல பேர் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அப்படி அண்ணன் வாலி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அதைத்தான் நானும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் ரெண்டு வரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே தங்கம் எழுதியிருக்கிறேன். எல்லாமே தங்கங்கள், எல்லாமே வைரங்கள், எல்லாமே மாணிக்கங்கள், எல்லாமே மரகதங்கள். இதில் எதை எடுப்பது எதை விடுப்பது, அவ்வளோ சிறப்புக்குரியது. தத்துவங்கள்னு சொல்லியிருக்கிறார்ல, உண்மை தத்துவங்கள். உண்மையிலே உண்மை தத்துவங்கள் தான் எவ்வளவும். ரெண்டு வரியில் சொல்லியிருக்கிறார். அதாவது 1984ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தபோது சிலம்பு செல்வர் மாபோசி அறையில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர் கூட. அப்போ அவர் கட்சியைச் சேர்ந்த கூசா கிருஷ்ணமூர்த்தி என்ற கவிஞர் அவரை பார்க்க வந்தார். கூசா கிருஷ்ணமூர்த்தி மிகச்சிறந்த கவிஞர். அந்தமான் கைதி படம்லாம் அவருக்கு எழுதினது தான். சக்கரவர்த்தி திருமகளில் சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலை, இந்த பாட்டெலாம் எழுதியவர் அவர். ரத்த கண்ணீர் படத்தில் வருமே, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது, அதெல்லாம் அவர் எழுதின பாட்டு. பல பேர் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடுமலை நாராயண வேண்டும், கூசா கிருஷ்ணமூர்த்தி. அப்போ அவர்கிட்ட கேட்டார் மாபோசி, ஐம்பூதத்தையும் ஐம்புலனையும் இணைத்து 2 வரியில் ஒரு கவிதை சொல்ல முடியுமான்னு கேட்டார்.
ஐம்பூதத்தையும் ஐம்புலனையும் இணைத்து. உடனே சொன்னார், ஐம்பூத கூட்டம்தான் உலகச் சேர்க்கை, நிலம் நீர் காற்று வாழ்ந்தன, ஐம்பூத கூட்டம்தான் உலகச் சேர்க்கை, ஐம்புலனின் ஆட்டம்தான் மனித வாழ்க்கை அப்படின்னார். அப்படி ரெண்டு வரியில் மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் சொல்ல நேரம் எல்லாருக்கும் முடியாது. அதாவது எம்ஜிஆர் ஒன்று சொல்லுவார். அவர் படத்துக்கு பாட்டு எழுதி இருக்கும்போது ஒரு முறை சொன்னார், அவர் சினிமா நடிகராக நாடக நடிகராக இருக்கும்போது 10 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 2 ரூபா தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். சினிமாவில் துணை நடிகராக நடித்தபோது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதை 10 ரூபா தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மந்திரிகுமாரி படத்தில் நடிக்கும்போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபா தானாம். அந்த படத்துக்கு மொத்தம் பேசிய சம்பளமே 10,000 ரூபா தான். அதில் மாதம் 1000 ரூபா கொடுப்பார்களாம். அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். அதே போல் நீங்கள் பெரியவர்களானதும் வசதி வாய்ப்புகள் இருந்ததும் உங்களால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள்னு சொல்லுவார். அவர் சொன்னதற்கேற்ப என்னால் ஆன முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன். அதுதான் எம்ஜிஆருக்கு நான் காட்டக்கூடிய நன்றி. இப்போ அதை கூட சொன்னீங்கல்ல, யாரை சொன்னாங்களே, யார் பேசுகிறது, யார்? நீங்கள் தான் சொல்லுங்க. அது மாதிரி அவருடைய கடைசி படம் இதுதான் பதில்னு ஒரு படம் எடுப்பதாக இருந்தது. மத்திய ஆட்சி கடைசி 1980. அப்போ ஒரு படம் எடுப்பதாக இருந்தது. அப்போ நான் தான் பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் சொல்ல மறந்துட்டேன். 1600 பாட்டு எழுதியிருக்கேன்ல, அதில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மட்டும் 46 படத்துக்கு எழுதியிருக்கேன். சங்கர் கணேஷ் இசையில் 35 படத்துக்கு எழுதியிருக்கேன். கங்கை அமரன் இசையில் 22 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். தேவா இசையில் 20 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். கேவி மகாதேவன் இசையில் 14 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அது மாதிரி லட்சுமிகாந்த், பேரலால், மனோஜிகான், இப்படி 90 இசையமைப்பாளர்களும் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் அதில் 250 பாடல்கள் ஹிட்டான பாடல்கள். கடைசியாக இப்போ நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் இறக்கும்போது நான் எழுதின பாடம் தான் எல்லா வானொலி எல்லாத்தையும் ஒலிபரப்புனாங்க. உதயகீதம் படத்தில் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் காலம் அப்படின்ட்டு. அது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எம்ஜிஆர் அந்த இதுதான் பதில்னு ஒரு படம். அப்போ ஆட்சியை கிடச்சிட்டாங்க. கலைஞருடைய தூண்டுதலாக மத்திய அரசு கிடச்சிட்டு சத்யா ஸ்டுடியோவில் கம்போசிங் டியூன் போட்டார். சிச்சுவேஷன் சொன்னார், டியூன் போட்டார். டியூன் போடும்போது பல்லவி எழுதிட்டேன், வண்ண பூஞ்சோலி வாழ்க்கை பொன்மேடை வடமோடி நீ வாழலாம்ட்டு. உடனே சரி இன்னொரு டியூன் போடுங்க, அவ்வளோ நல்லா இல்லை, வேறு போடுங்கன்னு சொன்னார். உடனே போட ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எம்ஜிஆர் என்கிட்ட கேட்டார், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார். வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னா, சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணும் அப்படின்னு. சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி அப்படின்னு. என்னையா சின்ன பையிலைய வாத்தியார்கிட்ட சொல்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாவது கவிதைத்துவமாக 2 வரியில் மனதில் பதிகிறது மாதிரி சொல்லுவாயின்னு நினைத்து கேட்டால், என்ன பள்ளிக்கூடத்து பயிர்கள் சொல்கிறது மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு சுற்றிலும் பார்த்தார். யார் யார் இருந்தாங்கன்னா, டைரக்டர் நீலகண்டன், டைரக்டர் கே சங்கர், தாளம்பூ பட டைரக்டர் என்எஸ் ராமதாஸ், பத்திரிகையாளர் சோலை, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் சொன்னார், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கையினார். அப்படி வாழ்ந்தவர் தான் அவர். அதை போல மறக்க முடியாத பல கவிதைகளை எழுதி நீங்களும் மக்கள் மத்தியிலே வாழ வேண்டும் என்று மாரிமுத்து அவர்களை வாழ்த்துகிறேன். நான் பேச வந்தது வேறு, தமிழை பற்றியும் கவிதை பற்றியும். அதை விட்டு நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது விழா. விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லணுன்றதை இதை பற்றி பேசுகிறேன். அப்படிப்பட்ட விழாவுக்கு வருகை சிறப்பித்த நீங்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வலிவோடும் பொலிவோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற இமான் அண்ணாச்சி, அரவிந்தராஜ் ஐயா, அவருக்கு சோறு போட்டி வரை காப்பாற்றிய, ஆரம்ப காலத்தில் தொழிலையும் கற்றுக் கொடுத்து காப்பாற்றிய ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறேன். இருக்கின்ற இரா கருணாநிதி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
இது சிறிய விழாவா பெரிய விழாவான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த அனைவரும் பெரியவர்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. அதில் இங்கே இருக்கவங்களும் சரி, என்னுடைய கண்ணு முன்னாடி அங்கே இருக்கவங்களும் சரி, அனைவரும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சி எப்படி என்பதில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையிலே நான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தேன், இதை சொல்லிடணும், எடுத்தவொன்னே சொல்லிடணும்னு சொல்லி. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் முடிந்தால் 3 விஷயம் செய்யணும். நிறைய செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதில் நான் சொல்லியிருப்பேன், செய்ய வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருப்பதையெல்லாம் கொடுப்பது தர்மம் அல்ல. கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவரிடத்தில் பிடுங்கி கொடுப்பதும் தர்மம் அல்ல. இருப்பதை கொடுப்பது மட்டும்தான் தர்மம் அப்படின்னு. ஆக நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்தவொன்னே ஏன்னா போக போக மறந்துடக்கூடாதுன்ட்டு 3 விஷயம் முடிந்தால் செய்யுங்கள் சொல்லுவேன். 1, நல்ல விஷயத்துக்கு வருவோம். திருமணம். தன்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாரும் பணக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. ஏழ்மையான நிலையில் அல்லது நம்மோடு பழகுகின்றவர்கள் கொஞ்சம் தெரியும், நம்மளுக்கே தெரியும் இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி திருமணம் செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்களால் முடிந்தால் வெளியில் தெரியாமல் இதை திரும்ப கேட்கக்கூடாது. கடனாக கிடையாது, என்னுடைய நண்பருக்காக, என் நண்பன் குடும்பத்திற்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிடணும். அது கடனாக நினச்சிக்கிட்டு செய்யக்கூடாது. முடிந்தால் 1. 2வது, மருத்துவ செலவு. ஒரு மருத்துவத்திலே அனுமதித்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும். பணம் எப்பொழுதும் அந்த நேரத்தில் இருக்காது. அப்படி இருக்கின்ற போது தங்களால் முடிந்தால், நான் சொல்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், தங்களால் முடிந்தால் தான். முடியலைன்னா செய்யலைன்னா தவறு கிடையாது, அது அதர்மம் கிடையாது. ஆனால் முடியும், நம்மிடம் தகுதி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நம்மோடு பழகிய ஒரு நண்பன் குடும்பம் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேதனையை பார்ப்பதை விட அந்த வேதனையில் பங்கு கொள்வதுதான் மனிதாபிமானம். அப்பொழுது முடிந்தது செய்யுங்கள். அதற்கும் தயவு செய்து இது கிடைக்கணும், இது எப்படினாலும் வாங்கிடணும், 6 மாதம் கழிச்சு கொடுத்துடணும் அப்படிலாம் சொல்லி தயவு செய்து கொடுக்காதீங்க. என்ன கொடுத்தாலும் அது அன்பாக கொடுத்துவிட்டு மறந்து விடுங்கள். 3வது, இறப்பு. வாழ்க்கையில் திருப்பி பெற முடியாத ஒரு இழப்பு. எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழுகின்ற போது வாழ்கின்ற வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். வாழும்போது பேசுவதை விட மரணத்துக்கு பிறகுதான் பேசப்படும். திருப்பி கிடைக்காத ஒரு பொருள். இந்த பிறப்பிலே அனைத்தையும் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதன் அனைத்தையும் இழந்து மண்ணோடு மண்ணாக செல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இறக்கின்ற சூழலில் அந்த குடும்பத்தோடு பழகுகின்ற யாராக இருந்தாலும் சரி, வெளியில் தெரியாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த நண்பர் நமக்கு இருப்பார் இல்லைங்களா, அவருடைய பாக்கெட்டில் என்ன முடியுமோ செஞ்சுட்டு வந்துடுங்க. வெளில சொல்லக்கூடாது, வெளில தெரியக்கூடாது. ஏன்னா இந்த 3 காரியங்களும் மிக மிக வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அதில் இது கடைசியாக நான் கொண்டு வந்ததுக்கு காரணம், இது திருப்பி வராத ஒரு விஷயம். அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு அந்த 2க்கும் செய்ய முடியாவிட்டாலும் போட தவறில்லை. இழப்பு என்று ஒரு வீட்டுக்கு சென்றால் தயவு செய்து என்ன முடியுமோ அது அந்த நண்பனிடத்தில் பாக்கெட்டில் தெரியாமல் வச்சுட்டு வாங்க. இந்த 3ஐயும் செய்யணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இதை நான் திருப்பி சொல்கிறேன். முடிந்தால் செய்யலாம், செய்யவில்லை என்றால் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக மனிதன் ஏன் பிறக்கிறான், எதற்கு பிறக்கிறான், என்ன செய்ய போகின்றான் என்பது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதனால் பிறந்து
அங்கு செல்கின்ற வரையில் மனிதன் கேள்விக்குறியாகவே வாழ்ந்து சென்று விடுகின்றான். இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்கள் அக்கா, அந்த அண்ணன், இப்போ இந்த சந்திப்புகளெல்லாம் இந்த பிறவிகளே நாம் சந்திக்கின்ற ஒரு அங்கம். மகாபாரதத்திலே பார்த்தா நிறைய இருக்கும். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், மகாபாரதம் வந்து ஒரு கதையோ கதாபாத்திரமோ அதெல்லாம் கிடையாது. மகாபாரதம் ஒரு வாழ்வியல் தத்துவம்னு சொல்லுவேன், வாழ்வியல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அதில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த நேரம் போயிடுச்சு, ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க 9 மணிக்கு. மாரிமுத்து கலைஞர் போனா அப்படின்னு சொல்லி. அதனால் நான் நிறைய பேசணும்னு ஆசை இருக்குது, அழகாக பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நேரம் கருதி இன்னும் கொஞ்சம் பேசிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். அதை கொஞ்சம் பொறுமை. என்னங்க? ஆகா, எப்படி இருந்தாலும் வருவீங்க. ஆக நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். அதே மாதிரி 2 குறளை சொல்லிடுறேன் அந்த இடத்துல. என்னுடைய நண்பர் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நான் போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும், அது விட்டுருவோம். உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எப்படி ஒருவன் உடுத்தி இருக்கின்ற துணியானது அவனை அறியாமல் விலகுகின்ற போது மூளைக்கு சட்டுன்னு சென்று அப்படியே கைப்பிடிச்சி இழுத்து நிற்காதோ, அதே மாதிரி தன்னோடு பழகுகின்ற ஒரு நண்பருடைய குடும்பம் ஏதோ அப்படின்னு நினைக்கின்ற போதே உதவி செய்யக்கூடியது தான் மனம். அதுதான் மனம். அது செய்யணும். அது 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா தானே இல்லை, 1 ரூபா அந்த நேரத்தை கொடுத்து ஒரு மிட்டாய், ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து பிபி இருக்குன்னா ஒரு சாக்லேட் கொடுத்தோம்னா அதுதான் பெரிய விஷயம். இது ஒன்று. அதே மாதிரி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை, என்னன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த திருக்குறள் வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு மனிதன் தனக்கு செய்த நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால், அப்படி மறக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவன் உயரத்தில் உச்சாணியில் போவதை யாராலும் தடுக்க முடியாது. இதை நான் எனக்கு மட்டும் சொல்லிக்கல, எல்லாருக்காகவும் சொல்கிற ஒரு விஷயம். ஆக என்னுடைய வாழ்நாளில் நான் நன்றி கடன் செலுத்தணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். அதில் முதல்ல இங்கே இருக்கவங்களாம் மன்னிச்சுக்கணும். அவங்கள நான் திருப்பி சொல்கிறது காரணம், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்து நான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த கவிதை எழுதி இப்படி இந்த ஒரு மேடை அமைத்து இவ்வளோ செய்யறதுக்கு பண்ண தொழில் கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு. அன்றன்று பசி என்று சென்ற போதெல்லாம் அன்போடு சோறு போட்டு என்னை ஆதரித்த என்னுடைய அக்கா. இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இருந்தாலும் அடுத்து நிச்சயமாக சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல வெற்றி விழா வரும். அதிலே என்னுடைய பேச்சு வீரநடை போடும். நீங்கள் கேட்பீர்கள், கேட்க வைப்பேன் என்று உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பண்ணிடுறேன். அதே சமயத்தில் எனக்கு இங்கே எல்லாமே நண்பர்கள். நான் கூப்பிட்டேன்னா நிறைய வந்துடும். நான் பார்த்து கூப்பிட்டேன். எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் கூப்பிட்டேன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடுவாங்க. அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரையும் நான் வந்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் என்ன வாசுதேவன் சார், அபி அண்ணன், செல்லகுமார் அண்ணன், ஐயோ எல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பேர். நம்ம சம்சீன் சார், குழந்தை வேலை, இவங்கெல்லாம் எங்களை 30-35 வருஷம் நாங்கள்லாம் பயணிக்கிறோம். நான் பயணிச்சிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்நாளில் என்னை கீழே விடாமல், பொருளாதார ரீதியாக என்னை கீழே விடாமல் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை நான் இங்கே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள சொல்ல முடியல. நன்றி, வணக்கம். நன்றி. அவ்வளோ பேரும் சொல்லணுமா? சரி. அப்போ நான் அவர் அண்ணன் கேட்டதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த ஊனாங்குடி விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் என் உள் அன்போடு வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நீங்கள் என்னை விடை அனுப்புங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுபோக இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நடத்தி காட்டிய பேச்சு தொகுதி